விவசாய மக்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இது காலை 6 மணி அளவில் எடுக்கப்பட்ட வீடியோ. இது நம்ம கொய்யா தோப்பில் கொய்யா செடி நட்டு வச்சுருந்தோம். இதில் இப்போ களை எடுத்து வச்சுருக்கோம். பக்கத்தில் தக்காளி செடி வச்சுருக்கோம். இது களை எடுத்த பிறகு தான் நல்லாயிருக்கு. களை எடுத்தால் தான் நம்ம வச்சுருக்க கொய்யா செடி வளரும், நம்ம வச்சுருக்க தக்காளி செடி வளரும். அதனால் களை எடுத்திருக்கோம். களை எடுத்தால் தான் நம்ம அந்த செடிகளில் உள்ள சத்து களைகள் எடுத்துரும். அதனால் மண் வளத்தில் நமக்கு வச்சுருக்க செடிக்கு வளராது. அதனால் களை எடுத்துடணும். பாருங்கள் மக்களே, நம்ம வச்சிருந்த கொய்யா செடியில் கொய்யாக்காய் காய்ச்சிருக்கு. தக்காளி செடியில் பாருங்கள், தக்காளி காய்ச்சிருக்கு. ஆனால் இதில் ஒரு இலைகளில் ஒரு வித்தியாசமான கோடு இருக்குது. இதுக்கு என்ன பண்ணணும்னு தெரியல. யாரும் தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து நம்ம லீஸுக்கு எடுத்த லேண்டில் உளுந்து போட்டிருந்தோம். அதை பார்ப்போம். எள்ளு செடி, எள்ளு பூ பூத்துருக்கு. உளுந்தில் நம்ம உளுந்தில் மருந்து அடிச்சிட்டோம். ஆனால் அதில் ஹோல் விழுந்துருந்தது. உளுந்தில் எல்லா இலைகள்லேயும் ஹோல் இருந்துச்சு. மருந்து அடித்தோம், சரியாச்சிட்டான்னு பார்ப்போம். இல்லை, அப்படி தான் இருக்குது. ஆனால் புதுசாக வந்திருக்க இலையில ஹோல் இல்லை. இலைக்கு பின்னாடி ஒரு மாதிரி இருந்துச்சு. அடுத்து வளரும்போது தான் அதில் வித்தியாசம் தெரியும். புது இலைகளில் ஹோல் வரல, பட்டு பழைய இலைகள்லாம் ஹோல் இருக்குது. பாருங்க மக்களே, காய் விட்டுருக்கு. இது பச்சைப்பயிறு ஓட இது. ஆனால் மழை நல்லா பெஞ்சா நல்ல விவசாயத்துக்கு நல்ல தண்ணி கிடைச்சா நல்லா வளரும். இப்போ மழை சீசன் தான், பட் மழை வருதா? நல்ல மழை வரல, நார்மலாக வருது. யாரும் இதை பற்றி, விவசாயத்தை பற்றி, இந்த ஹோல் உழுதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிறத கொஞ்சம் தெரிஞ்சால் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நான் எக்ஸர்வீஸ் மேன், விவசாயம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். விவசாயத்தை பற்றி தெரியாது எனக்கு அவ்வளோவா. ஆனால் பட்டு பெரியவங்கக்கிட்ட கேட்டு அந்த இது மூலமாக நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்கே பாருங்கள் மக்களே, பச்சைப்பயிரில் பிஞ்சு வந்திருக்கு. காய் இன்னொரு 2 மாதம் 3 மாதம் ஆயிரும். இந்த பக்கம் உளுந்து போட்டிருக்கோம். உளுந்து போய் பார்ப்போம். சைட்லலாம் எள்ளு விதைச்சிருக்கோம். கொஞ்சம் வேலிமாய் வளரும். அது இப்போ கஷ்டம் இதில் இறங்கிறதுக்கு. இது உளுந்து செடியில் பூ பூத்துருக்கு. அந்த ஹோல்கள் இருக்குது. மருந்து அடிச்சிட்டோம், சரியாயிரும்னு நினைக்கிறேன். பிஞ்சு காய் வந்திருக்கு. வீடியோ பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். விவசாயிக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். விவசாயிகளுக்கு மானியம் கொடுக்கணும்.
அப்போ தான் அவங்க வந்து விவசாயம் பார்த்தா நாட்டுக்கு எல்லாம் உணவுகள் வந்து மலிவான விலையில் வந்து கொடுக்க முடியும். இப்படி ரொம்ப பூச்சிகள் அதை அடிக்கிறதுனால அவங்க வந்து மகசூல் எடுக்க முடியாமல் ரொம்ப கஷ்டப்பட்டு அதை அவங்களுக்கு போட்ட பைசாவே கிடைக்காம போயிடுது. அதுக்கு வந்து கவர்மெண்ட் சப்போர்ட் பண்ணணும். போர் வசதி செஞ்சு கொடுத்தா விவசாயிகளுக்கு நிலங்களுக்கு போர் இலவசமாக அவங்க பண்ணி கொடுத்தாங்கன்னா அது ஒரு நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். போர் வசதி வந்து கவர்மெண்ட் வந்து பண்ணி கொடுக்கணும். அது அந்த பக்கம் குளம் இருக்குது. ஆனால் அங்கேருந்து இங்கே தண்ணி எடுத்துகிட்டு வரணும்னா டீசல் மோட்ரு வச்சு அடிக்கணும். டீசல் மோட்ரு வச்சு அடித்தா அந்த அந்த கரையில் உள்ள குளத்துலேருந்து இங்கே கொண்டு வரணும். தண்ணி கொண்டு வந்தால் நமக்கு நல்லது. ஆனால் அவ்வளோ வசதி நம்மகிட்ட இல்லை. இது கவர்மெண்ட்டாக பார்த்து செஞ்சு கொடுத்தா கொஞ்சம் நல்லாயிருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.